Trading Farm. Welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.46k subscribers for the trust and support. Every week weekly analysis video post பண்றோம். and அத தொடர்ந்து Monday to Friday என்னென்ன opportunities வந்திருக்கு, நம்ம என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன லெவல்ஸ் போட்டோம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத போட்டுட்டே தான் வரும். and நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நீங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் கண்டல்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல எல்லா எபிசோட்ஸும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், மறக்காம பாருங்க. அண்ட் சிபிஆர் பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க, யூ நீட் சம் கிளாரிட்டி அப்படின்னாலும் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் இந்த வீடியோவை ஃபாலோ அப் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ வெனஸ்டே போட்ட வீடியோல மண்டே டு வெனஸ்டே வரைக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை பார்த்தோம், அண்ட் என்ன ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ அது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கண்டினியூ ஆகியிருக்கா, அண்ட் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பேங்க் நிஃப்டில கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல எடுத்திருக்கேன், அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல எடுத்திருக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் தொடக்கத்துல இருந்து கேண்டில்ஸ் ஆர் சர்வைவிங் அபவ் வீக்லி சிபிஆர். ஸோ த ட்ரெண்ட் வாஸ் புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற வரைக்கும் புல் ட்ரெண்டா இருந்தாலும் அது ஸ்லக்கிஷா இருக்கும், அதாவது வீக்கான புல் ட்ரெண்டா இருக்கும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அண்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுத்திருந்தேன். ஒன்னு டெய்லி சார்ட் பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவல், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி கரண்ட் ஆல் டைம் ஹை லெவல், இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லா இந்த ரெண்டு லெவல்குள்ளேயே தான் ஸ்டக் ஆயிருந்தது. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இந்த லெவல்ல கீழே பிரேக் பண்ணாதான் பேர்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் டெய்லி சார்ட், as per 1 hour chart, the trend was clearly bullish but sluggish அப்படின்றது தான் நம்மளோட சொல்லியிருந்த ஒரு விஷயம். ஃபைன். ஸோ இப்போ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ஸ்டே எனக்கு ஓப்பனிங் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் 1 hourல எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு ட்ரெண்ட் புல்லிஷ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் 5 minutes சார்ட்ல எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆஸ் பர் தட் பர்டிகுலர் டே நம்ம ட்ரெண்டை பேரிஷ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 1 hourல புல்லிஷா இருக்குது அண்ட் 5 minutes டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் பேரிஷா இருக்கு அப்படிங்கும் போது அங்க ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப் இல்லையா? ஸோ இங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். அண்ட் கேண்டில்ஸ் வந்து சிபிஆர்ல இருந்து R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் முதல் 3 நாளும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் R1க்கு மேல சர்வைவ் ஆக முடியல, ஏன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் R1 கிட்ட போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. அண்ட் தேர்ஸ்டேவும் பார்த்தோம்னா எக்ஸாக்டா இந்த R1 லெவல்ல இருந்து, லெட் மீ ட்ரா லைன், இந்த இடத்துல R1 இருக்கு. ஸோ R1ல இருந்து மார்க்கெட் கீழே வருது, R1ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. மீன்வைல் எனக்கு 5 minutesல டெய்லி சிபிஆர்ல இருந்தும் கீழே வருது. அப்போ அந்த மாதிரி கீழே வரும்போது இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு சிபிஆர் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் போது நான் ஷார்ட் பண்ணலாமா டில் S1 ப்ரீவியஸ் டே லோ அப்படின்னு கேட்டா இது லோ ப்ராபபிள் என்ட்ரி. யூஸ்வலா இந்த மாதிரி ட்ரேட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், பிகாஸ் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் and currently the trend is bearish and அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேர் ட்ரெண்டும் கிடையாது. அப்படின்றதுனால இந்த லோ ப்ராபபிள் என்ட்ரியை நம்ம கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாமான்னு கேட்டா நோ. பட் இந்த இடத்துல வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், R1ல இருந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, கீழே வருது, அண்ட் தென் 5 minutesல சிபிஆர்ல இருந்து கீழே வருது. அப்ப எவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டில் வீக்லி சிபிஆர். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இஸ் வீக்லி சிபிஆர். இதை நான் வேற கலர்ல வந்து கொடுக்குறேன். ஸோ வீக்லி சிபிஆர் வரைக்கும் மேக்சிமம் போகலாம் அப்படின்றத நம்ம ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரி, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ லோ ப்ராபபிள் என்ட்ரி தான், அது கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியாதுதான். பட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு R1ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, எவ்வளவு தூரம் நெக்ஸ்ட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நெக்ஸ்ட் எங்க போய் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னா வீக்லி சிபிஆர் லெவல் தான். அப்போ அந்த லெவல் நம்ம போட்டாச்சு. வீக்லி சிபிஆர் இன் த சென்ஸ் டாப் சென்ட்ரல் பிவட் பாட்டம் சென்ட்ரல் பிவட் 3 லைனையும் சேர்த்து தான். பட் டாப் சென்ட்ரல் இங்க இருக்கிறதுனால அந்த லைனை மட்டும் நான் சிங்க் பண்ணிருக்கேன், கிரீன் கலர் லைன். ஸோ அந்த 1 day ஃபுல்லாவே பார்த்தோம்னா இந்த R1 லெவல் 1 hourோட R1 லெவல்
அண்ட் இந்த வீக்லி சிபிஆர் லெவல் இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஸ்டக் ஆயிருந்தது. ஸோ எக்ஸாக்டா வீக்லி சிபிஆர் லெவல்ல டச் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 15 to half an hour அந்த இடத்த டச் பண்ணிட்டு மறுபடியும் ஃபால் ஆகல. அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எவ்வளவு தூரம் விழும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வி கேன் யூஸ் திஸ். பட் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேனான்னு கேட்டா இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கவே இல்லை. த ரீசன் இந்த லோ ப்ராபபிள் என்ட்ரி எனக்கு கன்விக்ஷனலா இல்லை. பிகாஸ் த ஓவரால் ட்ரெண்ட் இன் 1 hour இஸ் புல்லிஷ் அப்படின்றதுதான். அப்போ 1 hourல நீங்க எப்போ பேரிஷ்னு கன்சிடர் பண்ணுவீங்க? சி வி நீட் கேண்டில் க்ளோஸ் பிலோ வீக்லி சிபிஆர் ஒன்லி தென் அந்த ட்ரெண்ட் வந்து பேரிஷா சேஞ்ச் ஆக போறது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப தேர்ஸ்டே நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் நாட் ஹை கன்விக்ஷனல் ட்ரேட். ஓகே, நவ் வில் மூவ் ஆன் டு ஃப்ரைடே. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு அது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. பட் எனக்கு இங்க எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா வீக்லி சிபிஆருக்கு மேல. ஏன்னா மூணு லைனுக்கும் கீழே இன்னும் வரல. ஸோ வீக்லி சிபிஆர்ல இருந்து வீக்லி சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்தோம்னா இட் வாஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் R1 லெவல். இந்த லைன் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த விக் கிளியரா தெரியும். ஸோ வீக்லி சிபிஆர்ல ஓப்பன் ஆயிட்டு நியர்லி இந்த லெவல் வரைக்கும், இந்த ஹை லெவல் வரைக்கும் மார்க்கெட் நல்லா மேலதான் போக ட்ரை பண்ணியிருந்துச்சு. ஸோ அப்போ சிபிஆருக்கு மேல இருக்கு 1 hourல அண்ட் 5 minutesல சிபிஆர் கீழே இருக்கு. அப்போ இந்த ரீஜன்ல நான் வந்து என்ன ட்ரெண்ட்னு அசியூம் பண்றது? போத் த ட்ரெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட். ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, கரண்ட்லி மார்க்கெட் கீழே வருது. த ட்ரெண்ட் இஸ் நாட் கிளியர் ஃபார் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸாக்டா இந்த 1 hour லெவல்ல இருந்து இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இஸ் ரிவர்சிங் அகெயின் சிபிஆருக்கு கீழே வருது. ஸோ சிபிஆருக்கு கீழே வருது, டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது. அதாவது 5 minutesல R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது. டெய்லி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வீக்லி சிபிஆர் லெவல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேண்டில்ஸ் வந்து வீக்லி சிபிஆருக்குள்ள ட்ரேட் ஆகுது, இல்ல டவுன் சைடு வரணும் அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து, அதாவது R1 லெவல் கிட்ட போயிட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகுது. எங்க? வீக்லி சிபிஆருக்கு கீழே, டாப் சென்ட்ரல் பிவோட்க்கு கீழே. எப்போனா 10:15க்கு. ஓகே, இஃப் யூ see this candle எக்ஸாக்டா டாப் சென்ட்ரல் பிவோட்டுக்கு கீழே வந்து எனக்கு கேண்டில் வந்துருச்சு, க்ளோசிங் வந்து வந்துருச்சு. அப்போ இந்த கேண்டில் எனக்கு எப்போ க்ளோஸ் ஆகுது? 10:15க்கு க்ளோஸ் ஆகுது. Now I'm moving the line to 10:15 in 5 minutes. 5 minutesல பார்த்தோம்னா எனக்கு 10:15க்கு எனக்கு இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட். அண்ட் 1 hour கேண்டில்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது, செகண்ட் 1 hour கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் அப்படின்னா டாப் சென்ட்ரல் பிவோட்டு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சிபிஆர் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் வில் ஆக்ட் அஸ் எ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபால் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன? பாட்டம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ லெட் மீ ட்ரா ஒன் லைன் தேர். பாட்டம் சென்ட்ரல் பிவோட் இங்க இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஃபால் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் அழகா இந்த ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆகி டாப் சென்ட்ரல் பிவோட்டு கீழே க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில்ல இருந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து 5 minutesலயும் டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது. அப்போ அந்த இடத்துல என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? மேக்ஸிமம் பாட்டம் சென்ட்ரல் பிவோட் இவ்வளவு தூரம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு லைனையும் நான் கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் அப்படின்னு ஒண்ணு வந்து 5 minutesல நடக்குது. ஸோ டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் நடக்குது. இந்த கேண்டில்ல நான் என்ட்ரி எடுக்கலாமா? இது ஹை ப்ராபபிள் ட்ரேட் தானே? எஸ், வி கேன் டேக் என்ட்ரி. வாட் இஸ் த கன்ஃபர்மேஷன்? 1 hourல இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் வந்து டாப் சென்ட்ரல் பிவோட்டு கீழே க்ளோஸ் ஆகுது. அப்போ மேக்சிமம் நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வரும் அப்படின்றது 1 hourோட கன்ஃபர்மேஷன். ஈவன் தோ த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ்
still in 1 hour எனக்கு இந்த ஹை ரிஜெக்ஷன்ல இருந்து கீழே வர்றது, டாப் சென்ட்ரல் பிவோட் கீழே க்ளோஸ் வைக்கிறது, அண்ட் டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்டும் நடக்குது. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமானா, எஸ் யூ கேன் டேக் என்ட்ரி, பட் யுவர் மேக்ஸிமம் டார்கெட் ஷுட் பி S2. ஏன்னா அங்கதான் பாட்டம் சென்ட்ரல் பிவட் இருக்கு. ஸோ பாட்டம் சென்ட்ரல் பிவட்டை கேண்டில்ஸ் கீழே உடைக்குமா உடைக்காதா, க்ளோஸ் வைக்குமா வைக்காதா, அது கீழே சர்வைவ் ஆகுமா, இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோ இருக்கு. ஏன்னா பாட்டம் சென்ட்ரல் பிவட் கீழே வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி சம் ஃபிளக்சுவேஷன். ஆல் ஆஃப் அ சடன் மார்க்கெட் வில் நாட் ஃபால் டில் ப்ரீவியஸ் வீக் லோ, இல்லைன்னா S1 வரைக்கும் ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்ட்ரி, ஈவன் ஐ டுக் என்ட்ரி ஹியர் அண்ட் ஐ எக்ஸிட்டட் எக்ஸாக்ட்லி அட் S2 லெவல். ஸோ இது நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்டும் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணிட்டு அகெயின் ஐ இன்டிமேட்டட் ஒன் மோர் திங் இன் த சேனல், விச் மீன்ஸ் ஓவரால் ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த டெம்பரவரி ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த 1 hour க்ளோஸ் தான் நெக்ஸ்ட் மூவை டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ அந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 10:15 கேண்டில், அதாவது 11:15க்கு க்ளோஸ் ஆகுது. 11:15க்கு க்ளோஸ் ஆகுற கேண்டில் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகுது. அப்போ ட்ரெண்ட் இந்த இடத்துல பேரிஷன் கன்சிடர் பண்ணலாமா? எஸ் யூ கேன் கன்சிடர். ஓகே, இந்த கேண்டில்ல வீக்லி சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறச்ச எனக்கு 11:15க்கு க்ளோஸ் ஆன பிறகு யூ கேன் கன்சிடர் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி பேரிஷ் அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 11:15 கேண்டிலுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா நான் இங்க வைக்கிறேன். ஸோ 11:15 இஸ் ஹியர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, எஸ், இஃப் யூ கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் 5 minutes என்ட்ரி எடுக்கலாமே. இப்போ எனக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, இது சர்வைவ் ஆகுமா இல்லை இமீடியட்டா ரிவர்ஸ் ஆகுமான்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்துல நான் டைரக்டா என்ட்ரி எடுக்கலாமா? சி, ஒன்ஸ் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த இடத்துல நான் என்ன அசியூம் பண்றேன், as per 1 hour சிபிஆர் the trend is bearish. ஆனா ஸ்டில் இட் இஸ் இன்சைட் S1 ப்ரீவியஸ் வீக் லோன்றதுனால அந்த பேரிஷ் ட்ரெண்டா இருந்தாலும் வீக் ட்ரெண்ட்ன்றதும் நமக்கு தெரியும். ஏன் அதை வீக் ட்ரெண்ட்னு சொல்றோம், ஏன் டெம்பரவரி ட்ரெண்ட்னு சொல்றோம்? இன் பிட்வீன் இந்த ரேஞ்ச்குள்ள எங்க வேணா ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றதுனால அதை ஒரு டெம்பரவரி ட்ரெண்டா சொல்றோம். அப்ப அந்த டெம்பரவரி ட்ரெண்ட் நடக்குது. அப்போ 5 minutesல நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 5 minutesல எனக்கு 11:15க்கு கேண்டில் 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு ஃபர்தரா இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா டெஃபினெட்லி யூ கேன் டேக் என்ட்ரி. பிகாஸ் இந்த லோ பிரேக் ஆகுதுன்னா 11:15க்கு எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு 1 hourல. ஸோ இட் இன்டிமேட்டட் த பேரிஷ்னஸ். மீன்வைல் 5 minutesலயும் அந்த நாளைக்கான லோ, டே லோ பிரேக் ஆகுது அப்படின்னா தட் இஸ் இன்டிமேட்டிங் த ஸ்ட்ராங் பேரிஷ்னஸ். நெக்ஸ்ட் S3 லெவல் வரைக்கும் நீங்க நெக்ஸ்ட் எய்ம் பண்ணலாம், மார்க்கெட் கீழே விழும்னு நினைக்கலாம். இப்போ எனக்கு இங்க 1 hourல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்த கேண்டிலே எனக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் 5 minutes கேண்டிலே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிருச்சு. 11:15க்கு க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த பர்டிகுலர் டேலோ பிரேக் ஆகல, அப்போ எனக்கு அந்த பேட் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல, இட் இஸ் ரிவர்சிங். ஸோ வி வில் நாட் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி இன் 5 minutes சார்ட் ஃபார் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ். அப்போ 1 hourல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டா வீக்கான ட்ரெண்டா, இல்ல அடுத்து வந்து அது ரிவர்ஸ் ஆக போதா இல்ல சர்வைவ் ஆக போதா, மொமெண்டம் இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே வந்து 5 minutesம் 1 hourம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஈச் வில் சப்போர்ட் ஈச் அதர். அப்போ கிளியரா அந்த இடத்துல எனக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்தர் என்ட்ரி நான் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் குயிக்கா ஒரு டெம்பரவரி ஃபால் நடக்குது. R1 கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே விழுது, சிபிஆர் வரைக்கும் தான் மேக்சிமம் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜியனை மார்க் பண்ணிட்டு அதுக்குள்ள நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வி ஆர் டேக்கிங் த குவிக் ட்ரேட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ த ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஏன்னா இங்கேயும் ரிவர்ஸ் ஆகி கீழே வருது அண்ட் இங்கேயும் எனக்கு வந்து பேரிஷ் ட்ரெண்டா இருக்கு அப்படின்றதுனால ஹையர் கன்விக்ஷன் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்டும் கொடுத்ததுனால வி டுக் திஸ் என்ட்ரி. Okay, so இப்போ currently என்ன trend? Currently it is closed up below the weekly CPR. அப்ப என்ன ட்ரெண்ட்? கரண்ட்லி இட் இஸ் பேரிஷ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்க க்ளோஸ் ஆகும் போதே நம்ம பேரிஷ் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எப்போ புல் சைட் மாறும்? ஒன்லி வென் இட் closes above the weekly CPR. அது ஆகல. So still it is surviving below the weekly CPR. அப்போ already bearish mode is activated. Okay,
ஸோ அப்போ எனக்கு ட்ரெண்ட் வந்து இப்போ பேரிஷ் சைடு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 5 மினிட்ஸ்ல அதுக்கேத்த மாதிரி மொமெண்டம் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா டே லோ பிரேக் அவுட் நடக்கும். அடுத்தடுத்து மூவ் ஆகும். பேஸ்ட் ஆன் தட் வி கேன் கன்ஃபார்ம் த மொமெண்டம் இன் தட் பர்ட்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இதுல ஒன் மோர் பாயிண்ட் டு ரிமைண்ட் என்ன அப்படின்னா, நான் டெய்லி சார்ட் பேஸ் பண்ணி ஒரு லெவல் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? விச் இஸ் லைக் திஸ் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. See, this is going to the again deciding factor for the next week. அடுத்த வாரம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? கரண்ட்லி எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, which is intimating bearishness in the market. ஆனா அந்த bearishness வந்து temporary bearishness ன்னு சொன்னோம். அந்த bearishness எனக்கு கண்டினியூ ஆகுமா? aggressive bearishness வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இப்போ it is exactly at the important support level in daily chart. This is like again do or die level. இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா அகைன் டெம்பரரி புல் மோடுக்கு போயிடும். இல்ல இது பிரேக் ஆகுது, இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகுது அண்ட் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி பேர் ட்ரெண்ட் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் 1 ஹவர்லயும் நமக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் கேண்டில் சர்வைவ் ஆகும். ஸோ இந்த ஜோன் தான் வந்து நெக்ஸ்ட் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது ஃபார் நெக்ஸ்ட் வீக்ஸ் ட்ரெண்ட். ஓகே, so this is all about today's video. அடுத்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டில மண்டே சிபிஆர் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா I will come up with a video. சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, என்னென்ன ஹர்டில்ஸ், என்ன ட்ரெண்ட் நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நான் கிளியரா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த நேரோ சிபிஆர் பிளஸ் இன்சைட் சிபிஆர் ஸ்டாக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றது, ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் நம்ம போட்டோம். ஸோ 31st நம்ம போட்ட நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல ஒன் ஆஃப் த நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து IDFC பேங்க். ஸோ இது இன்சைட் அண்ட் நேரோ ஐடிஎஃப்சி பேங்க்ல. ஸோ இப்போ இதுல எப்படி ட்ரேட் பண்றது அண்ட் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் போடும்போது அதுல இருந்து பெஸ்ட் ஒன்னை எப்படி பிக் பண்ணுன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோலயே நான் போட்டிருந்தேன், இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் வீடியோல. ஸோ அதுல எப்படி என்ட்ரி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் திங், அந்த 10 ஸ்டாக்ஸ்ல நம்ம 2 விஷயம் நோட் பண்ணுவோம்னு சொன்னோம். இன்சைட் சிபிஆரா இருந்தாலும் நேரோ சிபிஆரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 and S1 நார்மலா இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நார்மல். ஸோ இதுக்கு ஏதாவது டிஃபைன் ரேஞ்ச் இருக்கான்னு கேட்டா நோ, டிஃபைன்ட் ரேஞ்ச்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் பார்க்கும்போது see here the distance is quite higher. ஸோ நீங்க ஜஸ்ட் சார்ட் நார்மல் ஸ்கேல்ல வச்சு பார்க்கும் போதே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்றது நார்மலா தெரியும். இப்போ டிஸ்டன்ஸ் நார்மலா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபாஸ்ட் மொமெண்டம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். தென் செக் த ஓவரால் ட்ரெண்ட் ஆல்சோ. See, IDFC Bankla already it is above weekly CPR and it is above daily CPR also. And R1 previous day high breakout also. அப்போ ரெண்டு time frame limit trend clearly bullish இருக்கும்போது definitely you can confirm the trend and based on that நம்ம entries வந்து எடுக்கலாம். இப்போ எப்படி நான் பேங்க் நிஃப்டில entry opportunities சொல்றேனோ அதே மாதிரி proper opportunities உங்களுக்கு கிடைக்கும் போது you can try it out. Okay. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. அண்ட் வில் see you on the next video on Monday. Until then, bye, take care, happy weekend.